Hi viewers, நம்ம இன்னைக்கு சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இந்த டம்ளர்ல தான் நான் அரிசி, பருப்பு, வெல்லம், பால் எல்லாமே அளந்திருக்கேன். சோ இந்த டம்ளர்ல 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் பாசி பருப்பு, 1/2 டம்ளர் மண்டை வெல்லம், 1 டம்ளர் பால், 10 முந்திரி எடுத்து ரெண்டா உடைச்சு வச்சுக்கோங்க, 10 காஞ்ச திராட்சை, 3 ஏலக்காய் எடுத்து தட்டி வச்சுக்கோங்க, தேவையான அளவு நெய். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன்ல எண்ணெய் எதுவும் விடாம ட்ரை பேன்ல பாசி பருப்பு போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்குங்க. பாசி பருப்போட அந்த பச்சை வாசம் போய் லைட்டா ப்ரௌனிஷ் கலர்ல சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் வறுத்துக்குங்க. அடுத்ததா குக்கர்ல பச்சரிசி, இப்போ நம்ம வறுத்து வச்ச பாசி பருப்பு ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கழுவிக்குங்க. இப்போ நல்லா கழுவி வச்சுட்டேன். இப்போ இதில் நம்ம தண்ணி அளந்து ஊற்ற போகிறோம். இப்போ அரிசியும் பருப்பும் சேர்ந்து 1/2 டம்ளர் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம 4/2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் பொங்கல் நல்லா குழஞ்சி சாப்பிட நல்லா இருக்கும். இந்த 4/2 டம்ளரில் 1 டம்ளர் நம்ம பாலாக ஊற்றிக்கலாம், மீதி 3 டம்ளர் தண்ணியாக ஊற்றிக்கலாம். இப்போது 1 டம்ளர் பாலாக ஊற்றிக்கிட்டேன், மீதி 3 டம்ளர் தண்ணியாக ஊற்றிக்கலாம். இப்போ அளந்து ஊற்றியாச்சு. குக்கரை மூடி வச்சிடலாம். இது ஒரு 4 விசில் விடுங்க. இப்போ ஒரு 4 விசில் வந்துருச்சு பாருங்க. பொங்கல் நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. இப்போ ஒரு கரண்டியால் லைட்டாக மசிச்சு விடுங்க. ரொம்ப கொல கொலன்னு மசிச்சிடாதீங்க, ஓரளவுக்கு மசிச்சு விடுங்க. இப்போ வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் வெள்ளத்தை போட்டுக்குங்க. அதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. இந்த வெல்லம் வந்து நல்லா கரையிடும். இப்போ பாருங்க வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இது வந்து ஒரு கம்பி பதம் அளவுக்கு பதம் வரணும். இப்போ பாருங்க கம்பி பதம் வந்துருச்சான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி கையில் எடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நடுவில் ஒரு நூல் மாதிரி வரும். அப்படி வந்ததுன்னா சரியான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த வெள்ளைப்பாகில் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பொங்கலை போட்டுக்கலாம். பொங்கலை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. இந்த வெள்ளைப்பாகும் பொங்கலும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. அடுத்ததா இந்த பொங்கலில் ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் எவ்வளோ ஊற்றுறமோ அந்த அளவுக்கு பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. அடுத்ததா பேனில் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்குங்க. அதில் நம்ம முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். ரெண்டையும் ஒன்றா போடாதீங்க. ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்துட்டு அடுத்ததாக திராட்சை போட்டுக்கலாம். திராட்சை போட்டோடனே வறுபட்டுரும், அதனால முந்திரியை வறுத்துட்டு அடுத்ததாக திராட்சை போட்டுக்கலாம். முந்திரி பொன்னிறமாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் திராட்சை போட்டு வறுத்துக்கலாம். இப்போ இந்த பொங்கலில் நம்ம வறுத்த முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. இப்போ இனிப்பான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.